Group 2 Prelims General English Unit-III Writing Skills பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நான் அந்த ஜம்பிள் சென்டென்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி மேக்கிங் குவாரிஸ் வரைக்கும் முடிச்சிடணும். இது 3வது எபிசோட். ரைட்டிங் ஸ்கில்லில் மேக்கிங் குவாரிஸில் வந்து ஜென்ரலான ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ எப்படி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இப்போ முடிஞ்ச குரூப் 4ல் வந்து எப்படி கேட்டிருக்காங்க. இந்த சிலபஸில் நம்ம பார்த்தோன்னா இது ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்ச குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா மேக்கிங் குவரிஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள். In the given dialogue, some questions are underlined and identify their type and mark A. ஓகே, இஃப் இட் இஸ் ஸ்ட்ராங் கொஸ்டின். இது அந்த கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின்னா என்னென்னு மார்க் பண்ணணும், நீங்கள் ஏன்னு மார்க் பண்ணணும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இஃப் இட் இஸ் எ வீக் கொஸ்டின்னா பின்னு மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அந்த கீழே ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க அனு அண்ட் மலருக்கு பிட்வீனில் நடக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு கேன் வி செலிப்ரேட் உமன்ஸ் டே. ஸோ அனு மலர்கிட்ட கேட்குறாங்க, ஹவு கேன் வி செலிப்ரேட் உமன்ஸ் டே. இது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க, இது ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டினாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது ஜென்ரல் கன்செப்ஷன் தான், ஈஸியாகவே நம்ம பண்ணலாம். மலர் வந்து ப்ளீஸ் கிளாரிஃபை வேர் அண்ட் ஹவு ஆர் வி கோயிங் டு செலிப்ரேட். ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து எப்படி வரும்னா, இதுவும் அகைன் எப்படின்னா வரும், ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டினா. அனு பாருங்கள், இட் மஸ்ட் பி செலிப்ரேட்டட் இன் எ கிராண்ட் மேனர். அகைன் மலர் கேட்குறாங்க, ஷால் வி ஐடென்டிஃபை த வென்யூ. ஓகே, ஸோ வந்து இது வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸை யூஸ் பண்ணி வருது. இது வந்து வீக் கொஸ்டின். ஷால் வி ஐடென்டிஃபை த வென்யூ. ஓகே, அகைன் அனு வந்து JKM பேலஸில் இருக்குது அப்படின்றாங்க. மலர் அகைன் கேட்குறாங்க, வில் இட் பி அவைலபிள். ஸோ இதுவுமே ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ வீக் கொஸ்டினாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ். WH பேஸ் பண்ணி கொஸ்டின் டைப் லைக் ஹவ், வேர், வென் அந்த மாதிரி வரதெல்லாம் ஸோ ஸ்ட்ராங். ஸோ ஷால், வில், கேன் அந்த மாதிரி வரதெல்லாம் வீக்காக எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா AA BBங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது இப்போ கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் கம்மிங் எக்ஸாமில். ஓகே, இதெல்லாம் வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு 2 கொஸ்டின் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் ஃபார் எ ரீசன். ஸோ ரீசன், இன்ஃபார்மேஷன் அந்த மாதிரிலாம் வர்றது எப்போவுமே எதில் ஸ்டார்ட் ஆகும், WHல ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இதுவும் பார்த்துங்க, வேர் இஸ் அ ரெஸ்டாரண்ட். ஓகே, எங்கே இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது வராது. ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட், ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ரீசன். எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஆனால் அது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு ஒரு ரீசன் கேட்குறீங்க. ஸோ ஒய்ங்கிறது தான், ஒய் யூஸ்வலாக ஒய்னு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே ரீசன் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஒய்னு ஸ்டார்ட் ஆனாலே கண்ணை முடிட்டும் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், ஆப்ஷன் அதே மாதிரி CDயும் தப்பாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பொலைட்டாக கேட்குறது, குட் யூ ப்ளீஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வராது. ஓகே, வென் இஸ் யுவர் பர்த்டே, எப்போ உங்கள் பர்த்டே. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரீசன் கேட்குறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கிராமட்டிக்கலி ஃப்ரேம்ட் அண்ட் கரெக்ட்லி இந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. Did you went to the park? Okay, so grammatically the question correct ah irukkum. Okay, so did you went to the park. So வந்து past tense la irukku. Okay, but grammatically framed ana kadiyad. Okay, so அடுத்ததா பாத்தீங்கன்னா B பாருங்க, where did they gone on vacation. Where did, okay, past tense la irukku. Didங்கிற past tense. So the gone, so past tense னு வந்திருக்கும் போது gone வராது, again past வராது. Okay, simple present tense ல வந்திருக்கணும். So ஆப்ஷன் பி ராங். வேர் டஸ் த மீட்டிங் ஸ்டார்ட். டஸ்ங்கிறதுனாலே ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடுது. ஓகே, ஸோ ஓகே, அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். டிட் யூ சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ வந்து ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது வரைக்கும் மேக்கிங் குவரிஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ரைட்டிங் ஸ்கில்ஸில் Unit-III. லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த ரைட்டிங் ஸ்கில் யூனிட் கீழே லாஸ்ட்டாக இருக்கிறது இப்போ என்னென்னா பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும் இருக்கும். ஓகே, இந்த பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன் பார்க்கும்போது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இது வந்து SSCயில் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, ஒரு டெஃபினேஷன் இருக்கும், அதுக்கு ஒன் வேர்டில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக எதுக்காக நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோன்னா, சிம்பிளாக ஒன் வேர்டில் ஒரு நம்ம சொல்ல வர விஷயத்தை சிம்பிளாக சொல்கிறதுக்காக நம்மளுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம டைம் சேவ் பண்ணுது. பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது பதிலாக ஒரு வேர்டில் இவங்க இப்படிப்பட்டவங்க கேரக்டர் ஹேபிட் பேஸ் பண்ணிலாம் சப்ஸ்டியூஷன் இருக்குது.
ஓகே ஸோ அதை வந்து சிம்பிளாக அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க வந்து சைக்கோபத்தட்டிக் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வேர்ட்லேயே வந்து அவங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஓகே இந்த மாதிரி வந்து வர்றது தான் சப்ஸ்டியூஷன் வேர்ட். ஓகே இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் வரும், ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மீன்ஸ் யூஸிங் ஒன் வேர்ட் இன்ஸ்டீட் ஆஃப் எ லாங் ஃப்ரேஸ் ஆர் சென்டென்ஸ் பதிலாக யூஸ் பண்ணுறோம். இட் ஹெல்ப்ஸ் மேக் அஸ் ரைட்டிங் ஷார்ட்டர், கிளியரர் அண்ட் ஸ்மார்ட்டர். ஓகே ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் என்னங்கிறது புரிஞ்சுக்கங்க. அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் பிஃபோர் யூஸிங் எ நியூ வேர்ட். ஓகே அடுத்தது யூஸ் எ டிக்ஷனரி. நிறைய இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நிறைய டிக்ஷனரி வந்து நீங்கள் அந்த வேர்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஓகே ஸோ வந்து இந்த சப்ஸ்டியூஷன் வேர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும். லைக் வந்து ஸ்டடி ஆஃப் சம் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்டடி ஆஃப் சம்திங் அப்படின்னு வரும்போது ஒரு வேர்டு இருக்கும். சிசோமாலஜினா ஸ்டடி ஆஃப் எ ஹெத்காக். ஸோ அந்த மாதிரி பாட்னினா என்ன, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேர்டில் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயோகிராஃபினா என்ன, ஸோ அது மாதிரி அப்படிலாம் ஒருத்தவங்களோட ஹேபிட் இல்லைன்னா ஒருத்தவங்களோட ஃபியர் ஹைட்ரோஃபோபியா, அவங்க வந்து வாட்டருக்கு பயப்படுவாங்க, அதுக்கு சிம்பிளாக நம்ம சொல்கிற வேர்ட் வந்து ஹைட்ரோஃபோபியா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் இருக்கா, டெய்லியுமே ஒரு 5 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், 10 கொஸ்டின்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் இருக்குது. ஸோ வந்து சப்ஸ்டியூஷன் வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸி தான். ஓகே இதுக்கு சோர்ஸஸ் நிறைய இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய கிடைக்கும். இது எஸ்எஸ்சியில் இருக்குது. ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அந்த வேர்ட்ஸில் புக்கில் நம்மளுக்கு பெருசாக இதுக்கு பற்றி கொடுக்கல, சப்ஸ்டியூஷன் வேர்ட்ஸை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே இதுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா, ஸ்டார்ட் வித் 5 நியூ வேர்ட்ஸ் எவ்ரி டே. டெய்லியுமே ஒரு 5 நியூ வேர்ட்ஸை கற்றுக்குங்க. யூஸ் தம் இன் சென்டென்ஸ். அதை வந்து சென்டென்ஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. யூ வில் மாஸ்டர் இன் இட். ஓகே ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இன் நோ டைம் வந்து யூ கேன் மாஸ்டர் இன் இட். டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓகே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஏ பர்சன் ஹூ ஆல்வேஸ் டிலே ஒர்க். ஓகே ஒரு ஒர்க்கை டிலே பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்க, இதுதான் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ரெகுலர் டே டு டே லைஃப்லேயே வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து இல்லை ரேராக இருந்த விஷயம்லாம் இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. ப்ரோக்ராஸ்டினேட்டர் சொல்கிறாங்களா, நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சோஷியல் மீடியா. ப்ரோக்ராஸ்டினேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வருது. ஓகே ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணால் உங்களோட சக்ஸஸ் வந்து ரொம்ப ஜெயிக்க முடியாது, கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே ப்ரோக்ராஸ்டினேஷனு என்னது, ஓகேவா ஒரு ஒர்க்கை டிலே பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு அப்புறம் படிக்கலாம், இன்றைக்கி படிக்க நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் தள்ளி போடுற ஒர்க்கை தள்ளி போடுறீங்க படிக்கிறத. அது என்னது ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனை என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராஸ்டினேட்டர் சொல்லுவாங்க. எ பர்சன் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்டை பார்த்து பயப்படுவாங்க. ஓகே ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆக்ரோஃபோபிக் சொல்லுவாங்க. ஓகே ஆக்ரோஃபோபிக் பர்சன்னா இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ். அடுத்தது 3வது பாருங்கள், பர்சன் ஹூ ஹேட்ஸ் பீப்புள். ஓகேவா ஸோ யார் வந்து பீப்புளே கூட நம்ம கூட இருக்கிற ஹியூமன்ஸே ஹேட் பண்ணுவாங்க. மேபி அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மிஸ்அன்த்ரோப். ஓகேவா எ பர்சன் ஹூ ட்ரீட்ஸ் ஃபுட் ப்ராப்ளம்ஸ். ஓகே ஸோ ஃபுட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கைரோபோடிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே கைரோபோடிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஃபுட் ப்ராப்ளம் இப்போலாம் இருக்குது, ஃபுட் கிளினிக்னே இருக்குது. ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இப்போலாம் ரெகுலர் ஆகிடுச்சு இந்த மாதிரி வேர்ட்ஸ். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ வந்து எப்படி நீங்கள் படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் சொன்ன மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். ஸோ இது நீங்கள் நிறைய சோர்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் தென் சப்ஜெக்ட் பேசிஸ் வேர்ட், ஸ்டடி ஆஃப் சம் சப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஹேபிட்ஸ், பர்சனோட ஹேபிட்ஸ் பேஸ் பண்ணி அவங்களை டிஃபைன் பண்ணுவாங்க. பார்த்தோம் இல்லையா ப்ரோக்ராஸ்டினேட்டர் அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கனாலே போதும், மோஸ்ட்லி இதிலே வந்துடும் கொஸ்டின்ஸ். இப்போ இது எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் எடுத்து வந்திருக்கேன், பார்த்துங்க. பிரிண்டிங் யூஸிங் எ ஸ்டோன் ஆர் மெட்டல் பிளேட் வித் எ ஸ்மூத் சர்ஃபேஸ், லித்தோகிராஃபின்னு சொல்லுவாங்க. மேப்பிங் ஆஃப் எர்த் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன், ஜியோகிராஃபி. ஆர்ட் ரிலேட்டட் டு ஒமேட், குட் ஹேண்ட் ரைட்டிங் என்ன சொல்லுவாங்க, அழகாக எழுதுவாங்க இல்லையா, கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பாடிலி டிசீஸை பற்றி படிக்கிறது பேத்தாலஜி. ஸோ ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது புதுசாக இருக்கே இந்த டாபிக் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுதான் கிடையாது. இதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ இல்லை லிமிட்டடாக கேட்டிருக்காங்க, இப்போ கொஞ்சம் அதிகமாக கேட்க போகிறாங்க. கொஞ்சம் ப்ராட் சென்ஸில் வந்து திங்க் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஆர்னித்தாலஜிலாம் கேட்டிருக்காங்க, ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஸோ ஸ்டடி ஆஃப் செலிஸ்டியல் பாடிஸ் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமி.
ஓகே ஸ்டடி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ் டோக்கன்ஸ் அண்ட் பேப்பர் மணி பார்த்தீங்கன்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ஆஃப் எர்த் அண்ட் ராக்ஸ் வந்து ஜியாலஜி. ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ் வந்து செப்பாலஜி. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். இப்போ இந்த வாட்டி வந்து கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே பிளாங்க்ஸும் பார்க்க போகிறோம், சப்ஸ்டியூஷனும் பார்க்க போகிறோம். ஸோ பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாங்க் வந்து ஜென்ரலாக கேட்பாங்கப்பா, நீங்கள் மேட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரி தான், அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது இந்த வாட்டி கேட்ட கொஸ்டின். ஸோ fill in the blank with suitable word. I dash my puppy in the dash. ஓகேவா, எது கரெக்டாக இருக்கும்? ஓகே, ஐ பாத் மை பப்பி இந்த மக்கா கரெக்ட் வராது. ஸோ அது பாத்துங்கிறது கரெக்ட். ஐ வாஷ் மை பப்பி இந்த வாஷாக, அது பாத் தான், குளிக்க தானே வைக்கிறோம். ஸோ அதுவுமே வராது, பாத்துன்னு கரெக்டு. ஸோ டப், ஓகே ஐ பாத் மை பப்பி இந்த எதில் வச்சு இது பண்ணுறாங்க, டப்பில் வச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், fill in the blanks using the word given in the option. Okay, Sachin often tried to dash the mannerism of his favorite players. He wanted to dash cricket seriously. He had to take the remarks in his dash. On the whole, he could admire Achrekar sir dash. So, இது மேலே blanks கேட்டிருக்காங்களா, blanks பேஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். Sachin often tried to emulate the mannerism of his favorite players. Favorite players ஓட mannerism emulate பண்ணுறாரு. He wanted to pursue cricket seriously. ஸோ அந்த கரியர் கிரிக்கெட்டுங்கிறது வந்து பர்சியூ பண்ண சீரியஸாக இருக்கார். he had to take the remarks in his stride. Okay, in his stride. On the whole, he could admire Achrekar sir's forsightness. அதாவது அந்த தூரப்பார்வை, அந்த வியூ அவரோட அந்த அதாவது ஃபேர்சைட்னஸ் சொல்கிறது என்னது, ஸோ அவர் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படின்காக அச்ரேக்கர் சார் வந்து கொடுக்குற அந்த எஃபர்ட், அதுதான் வந்து ஃபேர்சைட்னஸ் சொல்கிறது. ஓகேவா, ஸோ இப்படி தான் பிளாங்க்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கொஸ்டின்ஸ் சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இக்கோஃபோபியாங்கிறது ஃபியர் ஆஃப் ஹோம் சரௌண்டிங்ஸ். ஜூஃபோபியாங்கிறது ஒரு அனிமல்ஸ் பார்த்து பயப்படுவாங்க இல்லையா, டாக்ஸ் எது வந்தாலுமே அனிமல்ஸ் ஜென்ரலாக. கிளாஸ்ட்ரோஃபோபியாங்கிறது க்ளோஸ்டு ஸ்பேசஸ். ஹைட்ரோஃபோபியாங்கிறது வாட்டர். பிபிலியோஃபோபியாங்கிறது ஃபியர் ஆஃப் புக்ஸ். சினோஃபோபியாங்கிறது ஃபியர் ஆர் டிஸ்லைக்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ். நேக்ரோஃபோபியாங்கிறது ஃபியர் ஆஃப் டெட் பாடிஸ். ஏரோஃபோபியாங்கிறது ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். ஓகே, ஒஃபிஃபோபியாங்கிறது ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ஸ். ஓகே, சிக்னஸ் ஃபோபியாங்கிறது ஃபியர் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ். நோமோஃபோபியாங்கிறது ஃபியர் ஆஃப் பீயிங் வித்தவுட் யுவர் மொபைல் ஃபோன். இந்த வேர்ட் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ ரிலேட்டடாக ரொம்ப ரிலேட் பண்ணுற இப்போ கரண்ட் நம்மளோட சுச்சுவேஷன், ஃபோன் இல்லாமலாம் நம்ம இருக்கிறதே இல்லை. ஃபியர் ஆஃப் பீயிங் வித்தவுட் யுவர் ஃபோன், மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, நோமோஃபோபியான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கலாம், எல்லாம் நியூ டேர்ம்ஸ் இல்லையா, ஆனால் இப்போ டே டு டே லைஃப்பில் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, வேறு ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்காங்க இப்போது இந்த குரூப் 4ல். ஸோ மேட்ச் த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் இன் காலம் A with the suitable explanation in column B and select the correct answer from the given below. சப்ஸ்டியூஷன் வேர்ட் மேட்ச் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. மேட்ச் கேட்கும்போது நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம், தெரியலனாலுமே. தனியாக கேட்கும்போது தான் சில தெரியலன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அம்னீஷியா வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான வேர்ட். லாஸ் ஆஃப் மெமரி இழக்கிறது என்ன சொல்லுவாங்க, அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இன்சோம்னியா. ஓகேவா, இன்சோம்னியானா என்ன, தூக்கம் சரியாக இல்லாதவங்க இன்சோம்னியா அப்படின்வாங்க. இப்போ நிறைய பேருக்கு அது இருக்குது. லொக்கேக்கியஸ். ஓகேவா, ஸோ இது வந்து கண்டினியூஸ் டாக்கரை வந்து அது மாதிரி சொல்லுவாங்க, வளன்னு பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா டாக்கர், அவங்கள அப்படி சொல்லுவாங்க. பெத்தாலஜி இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸ்டடி ஆஃப் டிசீஸ், இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய சோர்சஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த டேர்ம்ஸ் பெத்தாலஜி எபிடெமாலஜி இந்த மாதிரி டேர்ம்ஸ் பார்த்துங்க. ஓகே, அந்த ஹேபிட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இப்போ அம்னீஷியா, இன்சோம்னியா மெடிக்கல் இது பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஹேபிட் பேஸ் பண்ணியும் நிறைய வரும். நோமோஃபோபியா பார்த்தோம் இல்லையா, ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிற அந்த பயம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோபியாவில் வந்து ஹைட்ரோஃபோபியா கேட்டிருக்காங்க ஆல்ரெடி குரூப், இங்கிலீஷில் ஆர்னித்தாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூஷன் வந்து புது டாபிக்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குரூப் இங்கிலீஷில், ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னும் சில வேர்ட்ஸ் பார்க்கலாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ்க்கு. ஒன் ஹூ காப்பீஸ் ஃப்ரம் ரைட்டர் என்ன சொல்லுவாங்க, பிளகியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த பிலீஃப் தட் காட் இஸ் இன் எவ்ரி திங், எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கார், இன்க்ளூடிங் நேச்சர்லேயும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க, பேன்தீசம் சொல்லுவாங்க. ஓகே,
த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் எர்த்குவாக் என்ன சொல்லுவாங்க? சிஸ்மோலஜி. ஸோ இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க. ஏதாவது சயின்டிஃபிக் ஸ்டடி, ஏதாவது ஸ்டடியை பற்றி இந்த ஸ்டடி என்னன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லாவே பார்த்துக்குங்க. த சயின்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் அண்ட் க்ரோத் ஆஃப் சொசைட்டி வந்து சோஷியாலஜி. ஓகே, த ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸோட பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டை பற்றி படிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க. எ பர்சன் வித் த எக்ஸாக்ரேட்டட் ஃபீலிங், ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணுவாங்க ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், அவங்கள பற்றியே அவங்க ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுவாங்க. அப்படிங்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? நார்கசிஸ்ட். அந்த வேர்டும் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ரைட்டிங் ஸ்கில்ஸில் இருக்குது கீழே கவர் ஆகிற எல்லா டாபிக்ஸுமே பார்த்துட்டோம்ப்பா. ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது, பெருசாக ரூல்ஸ்லாம் இல்லை இதில். சிலது மட்டும் சொல்லியிருப்பேன், சிலதுக்கெல்லாம் இல்லை. எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி அப்ரோச் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ரைட்டிங் ஸ்கில்ஸில் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். இது பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம லிட்ரரி ஒர்க்ஸ் பார்க்கலாம். லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து பார்க்கும்போது போம் பார்க்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ போம்ஸில் வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது பார்த்துங்க. போம் வந்து ஒரு போயம் படிக்கிறீங்க, 30 போயம்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க சிலபஸில் குரூப் 2ல். ஸோ இந்த போம் வந்து எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ அதுக்கான லைன்ஸான எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் ஆத்தர் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் புக் பேக் கொடுத்துருப்பாங்க, அது படிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த போயமோட க்ளாசரி லைக் சினோனிம்ஸ், ஓகே, மீனிங்ஸ் அதுவுமே பார்த்துக்குங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், லிட்ரரி டிவைஸ். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து புக்கில் இருக்காது. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ லிட்ரரி டிவைஸஸை நோட் பண்ணி வச்சுங்க. எல்லா போயமோட லிட்ரரி டிவைஸும் எழுதியே வச்சுக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ஈஸி தான். அது பார்க்க வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு போயம் எடுத்திங்கன்னா அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு போயம் கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே நீங்கள் போயமை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து போம் கொடுத்துருக்காங்களே, அதில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். இது ரொம்ப சிம்பிளான 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான போயம். இந்த போமில் வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. மதர், அதுக்கப்புறம் ராஜ், அதுக்கப்புறம் ஒரு ஷாப் வெண்டர் முத்துங்கிறவர். ஓகேவா. ஸோ இந்த லிட்டில் பாய் இருக்கார்லையே, அந்த பையனோட பேர் என்ன? ராஜ். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், மை மதர் வுட் சே லிட்டில் பாய் ராஜ், go to Muthu's and get some cinnamon, betel leaves, ginger and garlic. ஸோ முத்து வந்து என்ன சொல்கிறாங்க? முத்து கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா ராஜா? சினமன். ஓகேவா. சினமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வாங்கிட்டு சொல்கிறாங்க. பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சினமன். ஓகே, அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப். ஸோ அவன் என்ன பண்ணுறான்? பாடிட்டே போகிறான் ராஜ். எல்லா வழியிலும் போயிட்டு கடன்னு ஐ ரேட்டில் ஆஃப் அப்படின்னா ரிசைட் பண்ணுறது. கடன்னு ரிசைட் பண்ணுறான். என்ன சொல்கிறேன்னா அப்படியே தப்பாக சொல்கிறான். சீசன் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, இது அவங்க அம்மா சொன்ன லிஸ்ட்டே கிடையாது. இதை வாங்கிட்டு போனோன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? பேக் ஹோம் மதர் வந்து அவங்க காதை ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு அவன் ஒரு பெயின்ஃபுல் சவுண்ட் கொடுக்குறான், அவுச்சுங்கிற. இவ்வளோ தான் போயும். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, சினமன்கிறது bark of the tree that gives a delicious flavor to food. ஓகே, ஸோ கார்லிக்குங்கிறது a small bulb with a strong taste used in குக்கிங்கில் யூஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கிற ஒரு கார்லிக் தெரியும் இல்லையா, பூண்டு. ரேட்டில் ஆஃப்ங்கிறது ரிசைட், சீசம் சீட்ஸுங்கிறது ஜிஞ்சலி சீட்ஸ், அவுச்சுங்கிறது ஒரு சவுண்டு, சம் சார்ட் ஆஃப் பெயின் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு சவுண்ட். ஓகே, புக் பேக்லேயே வந்து அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லிட்ரரி டிவைஸ், அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில். அலிட்ரேஷன் ஒன்றும் இல்லை, ரிப்பிட்டேஷன் ஆஃப் எ கான்சனன்ட். ஓகேவா. ஸோ அலிட்ரேஷன், அசனன்ஸ், கான்சனன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ரிப்பீட்டடாக வரும். ஓகேவா. அசனன்ஸ்னால் என்ன, கான்சனன்ஸ்னால் என்ன. அலிட்ரேஷனுங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே ஹிண்ட் வேர்டு என்னென்னா பிகினிங்கில் வரும், அதே மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கும். கான்சனன்ட் லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து 2 or more வேர்ட்ஸில் ரிப்பீட் ஆகிருந்தால் அது அலிட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த போயமில் பார்க்கும்போது மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். ஸோ மதர் எம்ங்கிறது, அதே மாதிரி மை எம்ங்கிறது இருக்குது. ஸோ வந்து இங்கே என்ன ஆயிருக்கு? ஸோ இது ரெண்டுமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அவுச்சுங்கிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்கே அவுச்சுன்னு ஒரு சவுண்டு இருக்கா, இது என்ன சொல்லுவாங்க? ஒனமட்டோபியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சம் சார்ட் ஆஃப் பெயின் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சவுண்டு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது ஒனமட்டோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் அலிட்ரேஷன் வேறு ஏதாவது இருக்குன்னா நிறையவே இருக்குது இந்த போயமில். சீசம் சீட்ஸ், ஜிஞ்சர் கார்லிக், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் கான்சனன்ட் லெட்டர் அது நோட் பண்ணிக்கங்க. கான்சனன்ட் லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்கு. வாட், வாண்ட், அதுக்கப்புறம் ஸோ, ஷாப்ஸ்,
எம் மதர் மை. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அபவுட் த ஆத்தர் அந்த போயம் பார்த்தீங்கன்னா ராஜ அருமங்கங்கிறவர் ஒரு இந்தியன் போயட் 1955 பிறந்தவர். ஓகே, ஸோ இவர் வந்து சிங்கப்பூரில் இருந்தவர் அன்டில் 1997. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகிறாரு. இவர் ஒரு போயட், டீச்சர், ரைட்டர் அண்ட் பிஸ்னஸ்மேன். இந்த போயம் ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்ங்கிறது ஒரு என்னது ரித்தமிக் பேட்டர்னில் இல்லை. இது ஒரு ஃப்ரீ வெர்ஸ் போயம். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே போதும், ஒரு ஃப்ரீ வெர்ஸ் போயம். ஓகேவா? ஸோ அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இதோட போயட் யார்? ராஜா அருமுகம். ஸோ இது ஒரு ஃப்ரீ வெர்ஸ் போயம். ஸோ இதில் ஜம்பிள்டு வேர்ட் புக் பேக் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஜம்பிள்டு லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரீஅரேஞ்ச் தம் இன் ஆர்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் கவர் ஆகுது, Unit-III ரைட்டிங் ஸ்கில்லில் கவர் ஆகுது. இப்படி கொடுத்து வந்து உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் போயமை படிச்சிங்கனாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மை மதர் வுட் சே லிட்டில் பாய் ராஜ் கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சினமன். அந்த போயமே வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். இதுவுமே வந்து ஜம்பிள்டு லைன்ஸ் நம்மளோட சிலபஸில் கவர் ஆகுது, புக் பேக்கில் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம என்ன வாங்கிட்டு சொன்னாங்கிறத விஷயங்கிற மறந்துடாதீங்க. இல்லை கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. சினமன், பீட்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். என்ன தப்பாக வாங்கிட்டு வந்தார்னா சீசம் சீட்ஸ், ஆனியன், பிக்கிள்ஸ் அண்ட் டொமேட்டோ. அடுத்த போயம் பாருங்கள், த crocodile. ஓகே, இந்த crocodileங்கிறது என்னென்னா ஒரு crocodile பற்றியான ஒரு போம். ஸோ இதில் வந்து போயட் வந்து இந்த crocodile எப்படி இருந்தது, crocodile பற்றி எப்படி டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ இது பாருங்கள், ஹவு டாட் த லிட்டில் crocodile. ஓகே, ஸோ இந்த ஒரு லிட்டில் crocodile வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ டாத்துங்கிறது என்ன, ஒரு ஓல்டர் இங்கிலீஷ், டஸ்ஸோட ஒரு ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் தான் வந்து டாத். ஹவு டஸ் த லிட்டில் crocodile இம்ப்ரூவ் இஸ் ஷைனிங் டெயில். அதோட ஷைனிங் டெயில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது பாருங்க. இம்ப்ரூவ்ங்கிறது என்னென்னா பெட்டர் தென் பிஃபோர். ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது தான், அதான் பெட்டராக இது பண்ணுறது தான் இம்ப்ரூவ்னு சொல்லுவாங்க. அண்ட் pour the water of the Nile on every golden scale. எப்படி அதை ஷைனிங் டெயில் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ என்ன பண்ணுதான், நைல் ரிவர்லேருந்து தண்ணியை எடுத்து அதோட கோல்டன் ஸ்கேலில் வந்து போட்டு இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கு ஷைனிங் டெயில். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல் வந்து அதோட ஸ்கேல் எப்படி இருக்கான், கோல்டன் கலரில் இருக்குன்னு போயிட்டு சொல்கிறாரு. ஸோ ஹவு சியர்ஃபுல் he seems to green. சியர்ஃபுல்னு இங்கே என்ன சொல்கிறாரு போயட், இஸ் ஹாப்பியாக இருக்கான். அது இஸ் வெரி ஹாப்பி, he seems to green. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் his claws. அதோட கிளாஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கு, நீட்டாக விரித்து வச்சுருக்கு. ஸோ அண்ட் வெல்கம் த லிட்டில் ஃபிஷ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஓகேவா? ஸோ லிட்டில் ஃபிஷ்ஷை வர வைக்குது எப்படி, ஸ்மைலிங் இதோட. ஓகே, அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு போயட்டு. இதோட போயட், அதாவது இதோட ஆத்தர் யாருன்னா லிவிஸ் கேரோலுங்கிறவர். சியர்ஃபுல்னா ஹாப்பி, ஜென்ட்லிங்கிறது சாஃப்ட்லி அண்ட் மைல்ட்லி. ஓகேவா? ஓகே, இது வந்து லிவிஸ் கேரோலுங்கிறது கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஆத்தர்லேருந்து இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டரா, பிரிட்டிஷ் ரைட்டரா, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது பார்த்துங்க. ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் புக் என்ன பார்த்தீங்கன்னா அலிஸ் இன் வண்டர்லேண்ட். ஸோ அப்போனா அலிஸ் இன் வண்டர்லேண்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வேறு ஏதோ ஒரு போய்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க, ஆனால் அலிஸ் இன் வண்டர்லேண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முடிஞ்ச குரூப் 4ல் அலிஸ் இன் வண்டர்லேண்டுங்கிற அவரோட அந்த ஃபேமஸ் புக்கில் இருந்ததை எடுத்தது தான் இந்த போம். ஓகேவா? இந்த crocodileங்கிறது. ஓகே, ஸோ க்ளாசரி பார்த்துட்டோம். நம்ம பின்னாடி டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துங்க. த மெட்ராஸ் crocodile bank is one of the largest reptile zoos in the world. It is shelter for native wildlife and secure nesting beach for olive-riddled turtles. ஓகே, இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவளம், சென்னையில் இருக்குது. ஓகே, ஸோ இதுவுமே கொஸ்டினாக கேட்கலாம். அப்புறம் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க. கிளாஸ், ஜாஸ், காஸ், பாஸ், கிரீன், இன், டின், தின், crocodile lines. ஸோ அந்த ரைமிங் வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வர மாதிரி. ஸோ ரைமிங் வேர்ட்ஸை ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதுவுமே லாஸ்ட் மெயின்ஸில் வந்து இந்த ரைமிங் இதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, ரைமிங்கிறது ஹோமோஃபோன் பேஸ் பண்ணியும் இருந்தது. ஓகே, ஸோ அதை பார்த்துங்க நல்லா. அண்ட் தென் வந்து ரீட் திஸ் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். லைன் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணி பார்த்தோன்னாலே ஸோ போமில் என்ன சொல்ல வராங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஹவு சியர்ஃபுல் he seems to green அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ரெஃபர் பண்ணுறாங்க, ஹீன்னு எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா crocodile ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் pour the water of the Nile. What does the Nile refer to? இங்கே நைல் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா the Nile is the longest river in the world.
நைலுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அந்த நைல் தனியாக எடுத்து அது போட்டுக்குது இல்லையா, கோல்டன் ஸ்கில் டு இம்ப்ரூவ் இஸ் கோல்டன் ஸ்கில், அது என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. நைலுங்கிறது ஒரு லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, எங்கே இருக்குன்னா எகிப்தில் இருக்கு. ஓகே, அண்ட் வெல்கம்ஸ் அ லிட்டில் ஃபிஷ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். யார் ஃபிஷ்ஷை வெல்கம் பண்ணுறாங்க? crocodile. ஓகே, எதுக்காக இங்கே என்ன சொல்ல வராங்க இந்த லைன்லன்னா, வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். இங்கே வந்து அதோட ஹங்கரி இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்குன்னா அதோட ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஹங்கரியாக இருக்கா இல்லையான்னு. ஓகே, இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் இஸ் த போயம் அபவுட்னா, இட் இஸ் அபவுட் எ crocodile. ஹவு டஸ் த crocodile tail லுக்ஸ்னா இஸ் ஷைனிங். வாட் டஸ் இம்ப்ரூவ் இஸ் டெய்ல் மீன்னா பெட்டர் தென் பிஃபோர். இம்ப்ரூவ்னா என்னென்ன பார்த்தோம், பெட்டர் தென் பிஃபோர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் இ ஸ்ப்ரெட் இஸ் கிளாஸ், பார்த்தீங்கன்னா நீட்லி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. ஸோ வை டஸ் ஹி வெல்கம் லிட்டில் ஃபிஷ்னா டு, எதுக்காக அது ஃபிஷ் வெல்கம் பண்ணுது? ஓகே, ஒரு நல்ல எண்ணத்துலையா? கிடையாது, டு ஈட் தான். ஓகே, விச் லைன் டாக்ஸ் அபவுட் த crocodile's மவுத் அண்ட் தி ஷேப்பை பற்றி பேசுகிறது? ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். இந்த போயமே பார்த்தீங்கன்னா ஒரு crocodileக்கு ஹியூமன் ஆட்ரிபியூட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இங்கே என்ன வரும்னா பெர்சானிஃபிகேஷன். பெர்சானிஃபிகேஷனுங்கிறது என்னென்னா, த crocodile இஸ் கிவன் ஹியூமன் குவாலிட்டிஸ். அதாவது ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட் லிவிங் திங்ஸ்க்கோ ஒரு அனிமல்க்கோ எதுக்கு வேணால் ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டை கொடுத்தீங்கன்னா அது பெர்சானிஃபிகேஷனுங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும், லிட்ரரி டிவைஸ் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது ஹியூமன் லைக் சியர்ஃபுல் ஸ்மைலிங் ஜாஸ். crocodile ஸ்மைல் பண்ணுமா? கிடையாது, மனுஷங்க நம்ம தான் ஸ்மைல் பண்ணுவோம். ஸோ அப்போனா இங்கே என்ன ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ் இஸ் ஷைனிங் டைல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆட்ரிபியூட். ஸோ இதெல்லாம் என்னது, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பெர்சானிஃபிகேஷன் வரும். இந்த லைன்ஸ்லாம் கேட்டாங்கனாலே, இந்த போயம் பார்த்தீங்கனாலே நீங்கள் பெர்சானிஃபிகேஷன் போடலாம். மெட்டாஃபர், ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ்ன்னு இருக்கா அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? அதாவது மெட்டாஃபர் சிமிலிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிமிலிங்கிறது ஆஸ் லைக்குன்னு வந்து வேர்ட் கனெக்டிங் வேர்ட் கொடுத்து கம்பேர் பண்ணுவாங்க. மெட்டாஃபருங்கிறது அந்த மாதிரி வேர்ட்லாம் வராது, ஆனால் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மெட்டாஃபர். இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸுங்கிறது ஒரு வார்ம் டிசிப்டிவ் ஸ்மைல் வந்து எதுக்காக, அதோட இன்டென்ஷன் என்ன, அது வந்து அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட பார்க்குது. ஓகேவா, இன்வைட்டிங் சார்மிங் அப்படிங்கிற இதோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்டு, ஸோ அது வந்து மெட்டாஃபர். இமேஜினிங்கிறது ஒரு விவிட், ஓகே, விஷுவல் இமேஜஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஃபைவ் சென்சஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே கொண்டு வரும் அந்த லைனில். ஸோ அதுதான் வந்து இமேஜரி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷைனிங் டெயில், ஓகே, கோல்டன் ஸ்கில், ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ், அடுத்தது நீட்லி ஸ்ப்ரெட் இஸ் கிளாஸ். இதெல்லாம் என்ன வரும், இமேஜரியில் வரும். அடுத்தது ஆலிட்ரேஷன். ஸோ ஆலிட்ரேஷன் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் லாஸ்ட் போயம்லேயும். இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்லாம் எதில் வரும், ஆலிட்ரேஷனில் வரும். ஓகே, சீம், ஸ்ப்ரெட்ஸ். ஓகே, ஸோ அந்த வேர்டு இருக்கு இல்லையா, கான்சனன்ட் சவுண்ட் அந்த ஃபஸ்ட் லெட்டரில் ரிப்பீட் ஆகுது. ஆனோஃபராங்கிறது இந்த போயமில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹவு. ஓகே, ஸோ ஹவுங்கிறது என்னது, ஹவுன்னு ரிப்பீட் ஆகுதா இந்த லைனில். ஹவு பிகின்ஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போத் ஸ்டான்ஸாலையும் ஹவுன்னு வந்திருக்கும், லெட்டரே வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் அடுத்த லைனில். அது ஆனோஃபரான்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட்டுங்கிற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா, ஸோ ஒரு பாஸே இல்லாமல் ஒரு லைன் டு நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகிப்போம், அதை வந்து என்ஜாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது crocodile போயம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற போயம் என்ன பார்த்தீங்கன்னா த லிசனர்ஸ். ஓகே, ஸோ வந்து இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஒரு போமை எப்படி அப்ரோச் பண்ணணும், புக் பேக் படிக்கணும், ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் வந்து லைனோட எக்ஸ்ப்ளனேஷனை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து லிசனர்னு ஒரு போம் இருக்கு. இந்த போம் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து ரொம்ப இந்த பேக்கதெல்லாம் பேசுவோம், போயம்லாம் படிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை ஒரு சைல்டுஹுட்டுக்கே கூட்டு போகிற மாதிரியான ஒரு போம் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலர் வந்து ஒரு ட்ராவலர் போயிட்டுருக்கார் ஃபாரஸ்ட்டில். அங்கே வந்து ஒரு வீடை பார்க்குறாரு. அந்த வீட்டில் போய் அவர் நாக் பண்ணுறாரு. அதுதான் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படின்னா, இஸ் தேர் எனிபடி தேர், யாராவது இருக்கீங்களா, நம்ம கதவு தட்டும்போது கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ட்ராவலர் போய் கதவு தட்டி யாராவது இருக்கீங்களா, இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு வந்து நாக் பண்ணுறாரு. எங்கே, ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டில். ஸோ மூன்லைட் டோர், ஒரு டிம்மான மூன்லைட்டில் டோரில் வந்து போய் நாக் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஹார்ஸ் என்ன பண்ணுதான், சாம்படு. ஓகேவா, சாம்படு இன் த சென்ஸ் வந்து பிட் ஆர் சீவ் பண்ணுறது தான் சாம்படுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃபோர். ஃபெர்னிங்கிறது ஒரு ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்.
ஓகே, ஸோ அதுவுமே அங்கே இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோரில் போய் நாக் பண்ணுறாராம். ஸோ அபவுட் த ட்ராவலர்ஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஹி ஸ்மோட் அப்பான் த டோர் அகைன் இஸ் செகண்ட் டைம், ரெண்டாவது தடவை நாக் பண்ணுறாரு. பட் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அவருக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கல. ஸ்மார்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாக்குடு, அதாவது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக லவுடாக வந்து நாக் பண்ணுறாரு. திருப்பியும் கேட்குறாரு இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, ஸோ இதோட இந்த போயமோட கண்டினியூஷன் வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு 2 போயம் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.